உத்திரகோசமங்கை பழமையான தொல்லியல் சிறப்புகள் நிறைந்த ஒரு தெய்வீக பொக்கிஷம். இங்கு 3000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட பரமசிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மங்களநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இது சாதாரண கோவில் அல்ல. மங்களநாதர் தனது அன்பு துணைவியான மங்களாம்பிகையிடம் இந்து தர்மத்தின் ஆழ்ந்த ஆன்மீக ரகசியங்களையும் உபதேசங்களையும் பகிர்ந்த புனித தலமாகும். இந்த ஆலயத்தின் சுவர்களில் ஒலித்துக் கொண்டிருக்கும் கதைகள் சைவ நூல்களிலும் ஆன்மீக இலக்கியங்களிலும் பிரதிபலிக்கின்றன. இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் நடராஜர் சிலை. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவ ரூபமான இந்த நடராஜர் ஒரே மரகத கல்லில் எமரல்ட் செதுக்கப்பட்ட 6 அடி உயர சிலையாக அருள்பாலிக்கிறார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களை வியக்க வைத்த இந்த அபூர்வ மரகத சிலை எங்கிருந்து வந்தது என்பது இன்னமும் ஒரு மர்மமே. மரகத கல்லின் தன்மையால் ஒளி மற்றும் நீர் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நடராஜருக்கு ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு பூசப்பட்டிருக்கும். ஆனால் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆண்டிற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் சந்தன காப்பு நீக்கப்பட்டு நடராஜரை நேரில் தரிசிக்கும் அபூர்வ வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த ஆண்டு அந்த புனித நாள் ஜனவரி 2ஆம் தேதி. இந்த அருத்ரா தரிசன நாளில் நீண்ட நேர பூஜைகள், நறுமண திரவியங்கள் மற்றும் விசேஷ வழிபாடுகள் மூலம் பக்தர்கள் அருள் பெறுகின்றனர். மங்களநாதர் மற்றும் நடராஜர் மட்டுமல்லாமல் இங்கு தேவி மங்களநாயகி தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். கோவிலின் நுழைவாயிலில் 7 நிலைகளை கொண்ட உயர்ந்த ராஜகோபுரம் அமைந்துள்ளது. அதன் உள்ளே சிங்கம் மனித உருவம் கொண்ட யாழி சிலை உள்ளது. அதன் வாயில் அசையாத கல் உருண்டையை பிடித்திருப்பது ஒரு அற்புதமான பொறியியல் கலைச்சிறப்பாகும். இந்த புனித தலத்தில் சஹஸ்ரலிங்கம் எனப்படும் 1008 சிவலிங்கங்கள் கொண்ட அரிய தொகுப்பும் உள்ளது. ஒவ்வொரு லிங்கமும் சிவபெருமானிடம் சரணடைந்த பக்தர்களை குறிக்கிறது. கோவிலை சுற்றி இலந்தை மரங்கள், அழகிய தீர்த்தங்கள் மற்றும் அமைதியான நீர்நிலைகள் காணப்படுகின்றன. மேலும் ஒரு தனித்துவமான விஷயம், மங்களநாதர் தாழம்பூ ஃப்ராக்ரன்ஸ் க்ரூ பைன் ஃப்ளவர் மிகவும் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். இது உலகின் பல சிவன் கோவில்களில் தடை செய்யப்பட்ட பூ என்பதால் இந்த ஆலயம் மேலும் தனிச்சிறப்பு பெறுகிறது. மார்கழி திருவாதிரை அருத்ரா தரிசனத்தில் கலந்து கொண்டு தெய்வீக அருளை பெற வாருங்கள். தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற விசேஷ நாட்களில் நேரம் நீட்டிக்கப்படும். இந்த கோவில் தென் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்திலிருந்து